ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம வியாசர்பாடி வந்திருக்கோம். நீங்கள் பார்க்குற இந்த ஆஸ்பெடாஸ் ஷீட் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்காக நம்ம சைட் விசிட்டிங் பண்ணியிருந்தோம். பட் இந்த ஆஸ்பெடாஸ் ஷீட் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண முடியாத கண்டிஷனில் இந்த சைட் இருந்தது. ஸோ அதனால் நம்ம புதுசாக ஆஸ்பெடாஸ் ஷீட் வாங்கி ரீலேயிங் பண்ண போகிறோம். இந்த ஆஸ்பெடாஸ் ஷீட்டுக்கு நம்ம எதனால் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தோம்னா, சைடு வால் எல்லாமே ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சு, ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிருக்கு. நிறைய ஆஸ்பெடாஸ் ஷீட் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிட்டு போர் கண்டிஷனில் இருந்ததுனால இந்த டெரஸ்க்கு நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம இந்த ஆல்ரெடி இருக்கிற இந்த ஆஸ்பெடாஸ் ஷீட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஷீட்டு வாங்கிட்டு இந்த சைட்டில் நம்ம லேயிங் பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்குற இந்த சைட் வந்து ஒரு ஒர்க் ஷாப். ரெகுலராக இங்கே ஒர்க் நடக்கிறதுனால நமக்கு 1 டே டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 1 டேல நம்ம இந்த ஷீட்டை எடுத்துகிட்டு புதுசாக ஷீட்டு லேயிங் பண்ணணும். இதுதான் நமக்கு டாஸ்க்கு. ஏன்னா வந்து இங்கே ரெகுலராக ஒர்க் ஷாப் நடக்கிறதுனால ஒரு நாள் லீவ் இருந்தாலும் கம்பெனிக்கு ஏகப்பட்ட லாஸஸ் ஆகும்னு அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், மார்னிங் டு நைட்டு அந்த மாதிரி நம்ம இந்த ஒர்க்கை பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த வேலையை முடிச்சு கொடுத்தோம். இந்த ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னரில் இருக்க சப்போர்ட்ஸ் நிறைய இடத்துல கரோட் ஆகிட்டு அதோட ஸ்ட்ரென்த்தும் போயிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கம்ப்ளீட்டாக இந்த பழைய ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு இன்னரில் எங்கெங்கே பைப் லைன்ஸ் நம்ம புதுசாக சேஞ்ச் பண்ணுமோ அதை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதே போல் ஒரு சில பைப் லைன்ஸ் வந்து பாதி கரோட் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் போன மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்த கட் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம பைப் லைன்ஸ் வாங்கி வெல்டிங் சப்போர்ட் எல்லாமே கொடுத்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கு ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கப்புறம் தான் நியூ ஷீட்டை வந்து மேலே லேயிங் பண்ண போகிறோம். இந்த சைட்டுக்கு நம்ம சாமினார் என்ற பிராண்டில் தான் நம்ம ஆஸ்பெடாஸ் ஷீட் வந்து லேயிங் பண்ணுறோம். இதோட திக்னஸ் 6 mm. அதே போல் வந்து லென்த்து அந்த சைட்டுக்கு ஏற்ற மாதிரி 10 feet அண்ட் 12 feet ரெண்டு டைப் ஆஃப் வேரியேஷன் ஆஸ்பெடாஸ் ஷீட் வந்து லேயிங் பண்ணுறோம். அதே போல் அந்த ஸ்ட்ரென்தன் இல்லாமல் இருந்த அந்த சப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போது வெல்டிங் பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். நியூ பைப்லைன் எங்கே லேயிங் பண்ணுமோ அந்த லேயிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சு இந்த சைட் ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல் சர்வீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.